சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது உகந்த மீனாக பார்க்கப்படுது. மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் மீனை பற்றி பார்க்க போகிறோம். மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, மீன் சாப்பிட்லைன்னா மீனுக்கே நல்லது அப்படின்னு ஒரு காமெடியை நாம் பார்த்துருப்போம். மீன்னாவே பொதுவாக கண்ணுக்கு நல்லது அப்படிங்கிறது தான் இத்தனை நாள் நமக்கு தெரியும். நம்முடைய இதயத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு 5 வகையான மீனை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். வாங்க அதில் முதல் வகையான மீன் என்ன அப்படின்னு நாம் பார்ப்போம். இந்த மீன்களில் இவ்வளவு நன்மைகள் இருக்கான்னு தெரிஞ்சுட்டா இனிமேல் ஒவ்வொரு ஹாலிடேவும் சரி இல்லை சண்டேவும் சரி இன்னி ஆட்டுக்கறி இல்லை கோழிக்கறி நலையாமல் எங்கே இந்த மாதிரி மீன் கிடைக்கும் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவோம். அந்த வகையில் மிக சிறப்பு வாய்ந்த 5 வகையான மீன் அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இனிமேல் நீங்கள் அதைத்தான் சாப்பிட போகிறீங்க. ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இதய நோய் உள்ளவங்களும் சரி இல்லை பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டவங்களும் வாரத்தில் 2 நாளைக்கு நீங்கள் ஆரோக்கியமான முறையில் ஆரோக்கியமான நல்ல மீனாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த நோயிலிருந்து மீண்டு வர முடியும்னு சொல்லி ஒரு ஆய்வுகள் சொல்லுது. அந்த வகையான மீன்களை நாம் தேடி சாப்பிட்டோம்னா அந்த மாதிரி நோய்க்கே நாம் போக தேவையில்லை, இல்லை அந்த மாதிரி நோய்களை நாம் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இது போல் ஒரு நல்ல பதிவு. வைட்டமின் B12, புரோட்டீன் எல்லாத்துக்கும் மேலே ஒரு ராஜ மூலிகைன்னு சொல்லக்கூடிய ஒமேகா 3 அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் நிறைந்தது தான் இந்த மீன் இருக்கக்கூடிய சத்துக்கள். இது எளிதில் ஜீரணம் செய்யக்கூடியது. அதே நேரத்தில் பயறு வகைகளை தேடி தேடி என்னால் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி மீன்களை நீங்கள் வாங்கி அவசியம் சாப்பிடலாம். அதில் நாம் முதல்ல பார்க்கக்கூடிய மீன் பார்த்திங்கன்னா நெத்திலி மீன். இது இதயத்தை பாதுகாக்குது, உங்களோட உடல் எடையை குறைக்கிறதுக்கு உபயோகமாக இருக்குது. இந்த நெத்திலி மீனுடைய பங்களிப்பு இதில் என்னென்னா கலோரிகள் குறைவாக இருக்குது, புரோட்டீன்கள் அதிகமாக இருக்குது. மீனாவே உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவி புரியுதுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். இதில் இன்னொரு சிறப்பு என்னென்னா, அந்த நெத்திலி மீனில் பால் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா தாய்மார்கள், இவங்க சாப்பிட்டாங்கன்னா தாய்ப்பால் நிறைய சுரக்கிறதுக்கு இந்த நெத்திலி மீன் ரொம்ப உபயோகமாக இருக்கிறதுனால தாய்மார்களுக்கு அடிக்கடி இந்த நெத்திலி மீனை நீங்கள் சமைச்சு கொடுங்க. அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது மத்தி மீன். இது இதய நோய் மொத்தத்துக்குமே மருந்தாகுது. இதில் குறைந்த கலோரிகள் இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது உகந்த மீனாக பார்க்கப்படுது. நோய் எதிர்ப்பு திறன் அதிகமாக இருக்குது. இந்த சர்க்கரையினுடைய அளவும் கட்டுப்படுத்துறதுனால இந்த மீனில் கால்சியம் அதிகமாக இருக்குது, எலும்புகளுடைய வளர்ச்சிக்கும் உதவுது. கர்ப்பிணி பெண்கள் இந்த மத்தி மீனை சாப்பிடும்போது குழந்தைகளுக்கு தாய்க்கும் நிறைவான கால்சியம் கிடைக்குது. அதே மாதிரி இந்த மெனோபஸ் காலங்களில் ஆஸ்டியோபராசிஸ்ன்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த மத்தி மீன் தான் காரணமாக இருக்குது. தோல் நோய், மூளை, நரம்பு நோய், அதே மாதிரி வயசானவங்களுக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தம், இந்த பனிக்காலத்துலையெல்லாம் வரக்கூடிய ஆஸ்துமா, இது மாதிரியான நோய்க்கு மட்டும் இல்லாமல் வைட்டமின் D சத்து அதிகமாக இருக்கிறதுனால புற்றுநோய் வர வாய்ப்பையும் குறைக்குதுன்னு சொல்லி ஒரு ஆய்வு சொல்லுது இந்த மத்தி மீனில். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய மீன் காணாங்கெளுத்தி மீன். இதயத்தை காக்கக்கூடிய மீன்கள் காணாங்கெளுத்தி மீன் ஒன்று. இது அயில மீன்னு சொல்லுவாங்க. அயிலக்கெளுத்தி, அயிலக்கெண்டை, இல்லை அயில, இந்த மாதிரி பல பேர்கள் இது சொல்லுவாங்க. புரோட்டீன் அதிகமாக இருக்கிற மீனுங்கிறனால ரத்தத்தின் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுக்குள்ளே வச்சுருக்க இது உதவுங்கிறனால சர்க்கரை நோயாளிகள் இந்த வகையான மீனை சாப்பிடலாம். கெட்ட கொழுப்புகள் குறைவாகவும் நல்ல கொழுப்புகள் அதிகமாக இருக்குது இந்த அயில மீனில். இரத்த நாளங்கள் சிறப்பாக செயல்படுவதற்கு உபயோகமாக இருக்குது. ரத்தத்தினுடைய அழுத்தம் அதிகமாகாமல் இருக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கிறதுனால பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க இந்த மீனை வாரத்தில் 2 டைம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுடைய பிளட் ப்ரெஷர்னுடைய லெவல் கண்ட்ரோலில் இருக்கும். இதில் கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம பல்லுக்கு எலும்புக்கு நல்லது, நோய் எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை ஊக்குவிக்குது. அதே நேரத்தில் சர்க்கரை நோயாளிகள் இதை சாப்பிட்றதுனால சர்க்கரை நோயும் கட்டுக்குள்ளே வருது. பொதுவாக மீன்களில் வைட்டமின் A, வைட்டமின் D போன்ற சத்துக்கள் நிறைந்திருக்கு. அயோடின் நிறைஞ்சிருக்கிறதுனால கண்ணுக்கு மட்டும் இல்லாத உடம்பு மொத்தத்துக்கும் நல்லது, சர்க்கரை நோயாளிகளுக்கு நல்லது. வாரத்தில் 2 முறையாவது இந்த மாதிரி மீன்களை நீங்கள் தேடி பிடிச்சு சாப்பிட்றதுனால உடம்பு மொத்தத்துக்கும் ஆரோக்கியம். எப்படி இதயத்தை பாதுகாக்குது, உங்களுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குது. சர்க்கரை நோய் இருக்கிறவங்க தைரியமாக சாப்பிடலாம். கண் திறன் பார்வைக்கும் நல்லது மீன் அப்படிங்கிறதுனால அசைவ உணவை விரும்பி சாப்பிட்றவங்க அவசியம் இந்த மாதிரியான உணவுகளையும் தேடிப்பிடி சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்துக்கு நல்லது தானே. இந்த பதிவு உங்களுக்கு ஒரு சண்டே ஸ்பெஷலாகவும் ஹாலிடே ஸ்பெஷலாகவும் இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள்.
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டிங்கன்னா அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதுபோல் ஒரு நல்ல பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.